என் பேர் சிந்து முருகன். நான் 7வது மைல்கல்னு ஒரு படம் இயக்கி இப்போ படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த படம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் ஒரு ஹரர் மூவி. இந்த படம் கேரளாவில் பத்னாபுரம்ன்ற ஒரு பகுதியில் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பெரும்பகுதி கேரளாக்காரவங்க தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக பண்ணது 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று மலையாளி, இன்னொன்று ஆந்திரா பொண்ணு பண்ணியிருக்கு. படம் படம் முடித்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சின்ன வயசு பெரிய மனுஷன்னு சொல்லி ஒரு படம் பூஜை போட்டு சாங்கெலாம் ரெக்கார்டிங் பண்ணேன். சில காரணங்களால் அது தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பூவனன்னு ஒரு படம். அந்த படம் தமிழ்லையும் மலையாளத்துலேயும் படம் எடுத்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நண்பருக்கு தஞ்சமுடா நீ எனக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொன்னார். அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் இப்போ தான் நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த 7வது மைல்கன்ற ஒரு படத்தை எடுத்து முடித்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. சீக்கிரம் அது திரைக்கு வரும் நம்பிக்கையில் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 7வது மைல்கல் இயக்குனர் அவர்கள் திரு சிந்துமுருகன் சார் அவர்களும் வழியில் வெளிவரும் இத்திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நானும் ஒரு நடிகனாக பங்கெடுத்துள்ளேன். என்னுடன் 7 பேரும் பங்கெடுத்து பல மொழிகளில் பேசும் நபர்களும் எங்களோடு பங்கெடுத்து நடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படம் வெற்றி பெறுவதற்காக கலா ரசிகர் பெருமக்களாக நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பல படங்களில் சிறிய சிறிய வேடங்களில் செய்து கொண்டிருந்த என்னை இந்த 7வது மைல்கல் படத்தின் மூலியமாக திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய எனது அண்ணன் சிந்துமுருகன் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர் பெருமக்களும் ஒரு வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால், இது உழவர்கள் சேர்ந்து செய்த படமாக உள்ள காரணத்தால் யாரும் தயவு செய்து மொபைல் மூலியமாகவோ அல்லது இன்டர்நெட் மூலியமாகவோ பார்க்காமல் திரையரங்குகளில் சென்று எங்கள் உழைப்பிற்கு ஒரு நல்ல தகுதியை பெற்றுத்தருமாறு கலா ரசிகர் பெருமக்களிடம் நான் വേണ്ടി വിരുമ്പി കേട്ടുകൊള്ളുന്നേൻ. 7ാം മൈൽക്കൽ എന്ന തമിഴ് മൂവിയുടെ ചിത്രീകരണം 1 മാസം കൊണ്ട് പത്തനാപുരം പട്ടാഴി വടക്കേക്കര കുറുമ്പകര ഏരിയയിലെ ചിത്രീകരണം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. ഇന്ന് അതിൻ്റെ സമാപന ദിവസമാണ്. തമിഴിൽ നിന്നും മലയാളത്തിൽ നിന്നും പ്രമുഖരായ ഒരുപാട് കലാകാരന്മാർ ഇതിനകത്ത് പങ്കെടുത്തിട്ടുണ്ട്. ഇതിൻ്റെ സംവിധായകനെ നിർമ്മാതാവും സിന്ധുമുരുകൻ സാറാണ് ഇത് സംവിധാനം ചെയ്യുന്നതും കഥയും തിരക്കഥയും സംഭാഷണവും ഗാനവും രചിച്ചിരിക്കുന്നത്. പിന്നീട് തേനിമണി ഇവർ 2 പേരാണ് പ്രൊഡ്യൂസ് ചെയ്തേക്കുന്നത്. പിന്നെ ഞാനും നല്ല ഒരു വേഷം അതിനകത്ത് ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ നമ്മുടെ പത്തനാപുരം വിഷ്ണു, കലിഞ്ഞൂർ ബിജു, കുറുമ്പകര പ്രേംലാല് ഇവരെല്ലാം നല്ല വേഷങ്ങൾ ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ നമ്മുടെ പട്ടാഴിക്കാർ കുറേ പേര് ഇതിനകത്ത് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. അപ്പം എല്ലാവരും ഈ പടം ഇറങ്ങുമ്പം നിങ്ങളെല്ലാം പോയി തിയേറ്ററിൽ പോയി കണ്ട് ഞങ്ങൾക്ക് പ്രോത്സാഹനം തരണമെന്ന് അഭ്യർത്ഥിച്ചിരിക്കുന്നു. ഞാൻ പ്രേം കുറുമ്പകര 7ാം മൈൽക്കൽ എന്ന തമിഴ് മൂവിയിലെ ഞാനും നല്ലൊരു വേഷത്തിൽ അഭിനയിക്കുന്നുണ്ട്. എല്ലാവരുടെയും അനുഗ്രഹവും ആശംസയും ഉണ്ടാകണം.